ஹாய் எவ்ரிவன். இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிற விஷயம் புல்லிங். ஸ்டாப் புல்லிங். அதாவது இப்போ புள்ளி பண்ணுறதுலாம் ரொம்ப ரொம்ப ட்ரெண்ட் ஆச்சா, இல்லை ஒருத்தவங்க விடைக்கிறதுல அவ்வளோ ஹாப்பினஸ் ஒரு சில பேர்த்துக்கு அது எப்படின்னு எனக்கு தெரியல. நான் யூஸ்வலாக இந்த வீடியோ புள்ளி பண்ணுறவங்களுக்காக தான் சொல்கிறேன். உங்ககிட்ட நான் ஒன்றே சொல்கிறேன், நீ அடுத்தவன் விடைக்கிறதுனால உனக்கு என்ன இருக்க போகுது? அவன் என்ன வேணால் பண்ணிட்டு போகிறான், என்ன வேணால் செஞ்சுட்டு போகிறான், எப்படி வேணால் வந்துட்டு போகிறான். அவன் தோட்டத்தை வச்சும் அவனோட கலரை பற்றியும் அவனோட வாழ்க்கையை பற்றியும் புள்ளி பண்ணுறதுக்கு நீ யார்? நீ யார் எல்லாத்துக்கும் ஒரு பர்சனல் லைஃப் இருக்குது. எல்லாருமே வாழ்கிறோம், எல்லாமே சாப்பிட்றோம், எல்லாமே தூங்குகிறோம். நம்ம எல்லாமே நம்மளை பார்ப்போமே. எதுக்கு தேவையில்லாம அடுத்தவங்க லைஃப்பில் இன்வால்வ் ஆகி அடுத்தவங்க நாமளாக இருக்க இந்த லைஃப்பை இப்படி கிராக் ஆக்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வருது எனக்குமே தெரில. ஏன்னா ஒருத்தவங்களை பற்றி நீங்கள் இப்படி ஒரு விதமாக சொல்கிறீங்கனாக்கா அவன் அவன் அந்த மனசில் தாராளமாக பதிஞ்சிடும். ஒரு சில பேர் சூசைட் பண்ணிக்குவாங்க. ஒரு சில பேர்லாம் அது கடைசி வரைக்கும் போய் பார்த்துட்டு திரும்பி எங்கே நிற்பாங்க. ஒன் திங். ஆனால் நான் இன்ன வரைக்கும் ஒன்றே நினைக்கிறேன், நானும் என்னையும் பூலி பண்ணியிருக்காங்க நிறைய பேர். என் தோட்டத்தை பார்த்தா சரி, நிறைய பேர் பூலி பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒன்றே மட்டும் நான் சொல்லிக்கிறேன், ஒரு சில மனுஷங்களை உங்களால் எவ்வளோ தான் பூலி பண்ணாலும் பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் என்ன தான் அவங்களை சொன்னாலும் இது நிறுத்தி, இது தப்பு, அதாவது எப்படி அவன் செய்ய நல்ல விஷயத்தையும் நீங்கள் கேவலப்படுத்தி அவனை இது செய்யாத, உனக்கு செட்டே ஆகலை அப்படி இப்படி சொல்கிறதா இருக்கட்டும், நீ இப்படி இருக்க, இவ்வளோ கேவலமாக இருக்க, 4 பேர் சேர்ந்து ஒருத்தனை பூலி பண்ணுறது, நீங்கள் அவ்வளோ பண்ணியும் ஒரு சில பேர் ஏஞ்சி வந்துடும். அந்த மாதிரி இருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.